வணக்கம். இன்னைக்கு 29 ஜூன் 2021 டைம் கரெக்டாக 9 மணி 19 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம 35-300 கால் ஆப்ஷன் 35-300 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 35-300 கால் ஆப்ஷன் 500 ரூபா கிட்ட வந்ததுன்னா செல்லு, 580 மேலே பை. 35-300 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 569 கிட்ட வந்தா செல்லு, 640 மேலே பை. இன்னைக்கு ரெண்டுத்துக்குமே வந்து டிமாண்ட் சைட் போடல, ஏன்னா எக்ஸ்பைரி டேட் நியர் பை வரதுனால ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை, ஏன்னா டைம் டிகே நிறைய இருக்கு. ஸோ அதனால டிமாண்ட் சைட் போடல. ஸ்கேல்பிங் எதுவும் எடுக்கல, எடுத்த உடனே கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம கால் ஆப்ஷன் வாங்க போகிறோம், 8 லாட் வாங்க போகிறோம். பை பண்ணிட்டோம், ரோபோவில் பை பண்ணிட்டு இருக்கோம். நெஸ்டில் பை ஆயிருக்கு 8 லாட்டு, சாரி ரோபோவில் பை ஆயிருக்கு, நெஸ்ட்லையும் பை ஆயிருக்கு. நம்ம பார்க்குறோம், நம்ம இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 35-300 கால் ஆப்ஷன் 8 குவான்டிட்டி நம்ம வாங்கியிருக்கோம். 8 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். இதில் 35-300ல் நம்முடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 402 வந்துச்சுன்னா 50% கட் பண்ணிவிடுவோம். பேலன்ஸ் வந்து வச்சுருப்போம். நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 363 ஆயிருக்கு. இப்போ 391 வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம், 402 வந்ததுன்னா 50% கட் ஆகிடும். இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா கிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது 402 போச்சுன்னா இந்த ட்ரேட் நமக்கு லாஸ் கிடையாது. இதுதான் கான்செப்ட். இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ இது 402 போச்சுனாலே நமக்கு ஈக்குவலான ஸ்டாப் லாஸ்க்கு ஈக்குவலாக நமக்கு வந்து கிளியராக ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம், நம்ம கிட்டத்தட்ட வந்து 1:1 தொட போது, தொட்டுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 லாட் கட் ஆயிடுச்சு. முடிஞ்சது வேலை. 4 லாட் கட் ஆகின உடனே நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு எம்டிஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 கிட்ட புக் ஆயிடுச்சு. இப்போதைக்கு டோட்டல் எம்டிஎம் வந்து 2000 ரூபா இருக்கு, 3500 இருக்கு. அதில் 2000 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரேடு நமக்கு லாஸ் கிடையாது. ஏன் லாஸ் கிடையாது அப்படின்னா, நாம எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோமோ அந்த ரிஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் டார்கெட்ல வித்துட்டோம். இப்போ இன்னும் மேலே போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 4600 இருக்கு, 4800 5000 கிட்ட இருக்கு ப்ராஃபிட். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம பார்க்குறோம், நமக்கு வந்து 1:2 மேலே கிடச்சிருச்சு. 1:2 மேலே கிடச்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு போயிட்டு நேராக மேலே 1:2க்கு மேலே வச்சுக்கிறோம். கரெக்டாக அதாவது 1:2க்கு மேலே இங்கே 420 வச்சுக்கிறோம். ரோபோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 420 ஸ்டாப் லாஸ் அப்டேட் ஆகிடும். இப்போ 6300 கிட்ட நமக்கு 6100 6000 கிட்ட நமக்கு லாபம் இருக்கு. இப்போ நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம், பரவாயில்ல. அது அடிச்சா கூட பரவாயில்ல, ஏன்னா 1:2 வரும்போது அதை விட நமக்கு என்ன தேவைப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து நமக்கு மார்க்கெட்டில் என்ன தேவைப்படுது? 1 இதை வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தான் வெயிட் பண்ணுறேன். 6500 இருக்கு. 6.5ன்றது ஒரு நல்ல ப்ராஃபிட் ஆச்சு நமக்கு இது. அதனால தான் நேற்று மாதிரி எப்பயுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? 20000 ரூபா இது கிடைச்சதுன்னா அது மாதிரி என்னைக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. நமக்கு தேவை 1:2 மினிமம் வந்துதா விட்டுறலாம் நம்ம. பட் இன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஒரு மாதிரி இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, டச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் டச் ஆயிடுச்சுன்னா எல்லாம் கட் ஆயிடும். கட் ஆயிடுச்சு, எல்லாமே கட் ஆயிடுச்சு. 5700 இந்த ட்ரேட்ல ப்ராஃபிட் முடிஞ்சது. கொஞ்சம் வெயிட் பண்ணி வேற ஏதாவது ட்ரேட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம வந்து திரும்ப வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். 323 பை பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து 306. ஃபர்ஸ்ட் டார்கெட் அதாவது பார்த்தீங்கன்னா 1:1 பார்த்தீங்கன்னா 340 1:1 இருக்கு. 1:1 போச்சுன்னா நமக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதாவது ப்ராஃபிட்டபிளாக இந்த ட்ரேட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7800 7800 கிட்ட இருக்கு. 333 இருக்கு. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 7 பாயிண்ட் இது மேலே போனோம். 7 பாயிண்ட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து இந்த ட்ரேடு லாஸ் இல்லைன்ற ஒரு உறுதி வந்துடும். ஸோ பார்க்கலாம், இன்னொரு ஒரு 5 பாயிண்ட் மேலே போக வேண்டியது இருக்கு. போயிட்டு டார்கெட் ஒன்று தொட்டுச்சுன்னா நமக்கு வந்து 2 குவான்டிட்டி கட் பண்ணிவிடும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 குவான்டிட்டி இருக்கு. அப்படியே இந்த ட்ரேடில் இப்போதைக்கு 2200 இருக்கு. 36 37 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 40 போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு 8000 இருக்கு ப்ராஃபிட். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் இன்னைக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு மூவ்மெண்ட், ஒன்றும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம், நமக்கு டார்கெட் 1 அச்சீவ் ஆயிடுச்சு. டார்கெட் 1 அச்சீவ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4 லாட் கட் பண்ணிடுச்சு. நமக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8600 இருக்குது. இப்போதைக்கு 50% குவான்டிட்டி கட் ஆயிடுச்சு. டார்கெட் 1 அச்சீவ் இந்த ட்ரேடில் நம்ம இப்போ தப்பிச்சிட்டோம். இதில் நமக்கு லாஸ் கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்த டார்கெட் வருதான்னு பார்க்கலாம். வந்த உடனே எடுக்கலாம். வந்து 35500 புட் ஆப்ஷன் வந்து ஒரு 4 லாட் போட்டிருக்கிறோம். இப்போதைக்கு பார்க்குறோம், எம்டிஎம் வந்து ஒரு 1000 கிட்ட மைனஸில் இருக்குது. 1000 கிட்ட மைனஸில் இருக்குது. ஆக்சுவலாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1500 மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டில் கட் ஆகிடுச்சு சுத்தமாக. பார்க்குறோம் 3800 கட் ஆச்சு. இப்போதைக்கு 4220 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஓவரால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் எதுவும் மூவ்மெண்ட் இல்லை. டைம் வந்து கரெக்டாக 11:55 ஆகுது. இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4200 இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால இன்னையோட நான் ட்ரேட் இப்போ முடிச்சுக்கிறேன். நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டும் மூவ்மெண்ட் இருக்கா மாதிரி தெரியல. ஸோ அப்புறமா நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.